சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே. சற்று முன் ராகுல் கனிமொழி கைது, இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தென்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாக்கு திருட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் அலுவலகத்தின் நோக்கி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்றனர். அதாவது பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் போலீசாரின் தடுப்பை மீறிய ராகுல், திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் பேரணி செல்ல முயன்றனர். இதனையடுத்து ராகுல், பிரியங்கா, கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எம்பிக்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது எதிர்க்கட்சியில் எம்பிக்களின் பேரணி தடுத்து நிறுத்த ஒரு சூழ்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் ராகுல் தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்கள் பேரணியை தொடங்கியுள்ளனர். வாக்கு திருட்டு என்ற வசனம் அடங்கிய பாதைகளை கையில் ஏந்தி தேர்தல் ஆணையம் அலுவலகத்தில் நோக்கிய சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்துள்ளனர். அதையும் மீறி இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் 2024 லோக்சபா தேர்தலில் வாக்கு திருட்டு ஈடுபட்ட பாஜக ஆட்சி வந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டி இருக்கிறார். இந்த பேரணியை முன்னெடுத்து இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் கைது செய்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய இன்னும் சுவாரஸ்யமாக செய்திகளை கண்டறிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமாக கண்டுகளிக்கலாம். ஏனென்று பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான திருப்பங்களும் மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம் மக்களே.